மைனா குருவி கதை நேரம். வீட்டின் கதவருகே அமைதியாக அமர்ந்திருந்தாள் டோரா. மேஜை மீது சுவையான உணவுகள் வைக்கப்பட்டிருந்தும் அவள் எதையும் தொடவில்லை. அவரது கண்கள் மட்டும் வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. புஜ்ஜி வந்தால்தான் என் பிறந்த நாள் தொடங்கும் என்று புன்னதையோடு சொல்லிவிட்டு காத்திருந்தாள். நிமிடங்கள் ஒவ்வொன்றும் அவளுக்கு பல மணி நேரங்களாக தோன்றின. ஆனாலும் அவளது நம்பிக்கை தளரவில்லை. புஜ்ஜி நிச்சயம் வருவான், அவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்று அவள் இதயம் அவளுக்குள் கிசுகிசுத்தது. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. எதிர்பார்த்தபடியே புஜ்ஜி தனது குடும்பத்தினருடன் உள்ளே நுழைந்தான். அவனை கண்டதும் டோராவின் முகம் மலர்ந்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். டோரா என்று புஜ்ஜி உற்சாகமாக கூப்பிட ஓடிச் சென்று அவனை இறுக கட்டி அணைத்துக் கொண்டாள். இருவரும் கைகோர்த்து மகிழ்ச்சியில் சுழன்று ஆடினர். நீண்ட நேர காத்திருப்பு அந்த ஒரு நிமிட அரவணைப்பில் மறைந்து போனது. பிறந்த நாள் கேக் வெட்டும் நேரம் வந்தது. புஜ்ஜி டோராவிற்கு அருகிலேயே நின்றிருந்தான். இருவரும் இணைந்து கத்தியை பிடித்து கேக்கை வெட்டினர். சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அதன் பின்னர் சிவப்புச் சேவல் அன்போடு சமைத்த சுவையான விருந்தை அனைவரும் ருசித்தனர். உணவுடன் சேர்த்து சிரிப்பையும் இனிமையான கதைகளையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அந்த நாள் முழுவதும் அவர்கள் இருவரும் இணைந்து விளையாடி மகிழ்ந்தனர். பொழுது சாய்ந்தபோது அவர்களின் உள்ளங்கள் முன்னைவிட நெருக்கமானதை அவர்கள் உணர்ந்தார்கள். அன்று பிறந்த நாள் கேக் மட்டும் வெட்டப்படவில்லை. அவர்களின் உண்மையான நட்பு இன்னும் வலுவாகவும் பிரகாசமாகவும் மாறியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.